வேண்டாம் மிஸ்டர் அனிலு. சோதனைக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் பாத்தியா, அதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும்டா தம்பி. ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த ரெண்டு கரடிகளையும் கிறுகிறுன்னு ஆக்கி விட்டுற பாரு. லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் தம்பி. உன்னோட லெஃப்ட். என்ன தம்பி ஒண்ணு கூட நீ பிடிக்கல, தோத்தா கோலி. நீ என்ன ஏமாத்திட்டடா. என்னமோ இது ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி சொல்ற. உடனடியா இந்த கேம் ஒன்னும் ஃபன்னா இல்ல, இனிமே நான் இதை விளையாட மாட்டேன். நான் சும்மா தான் தம்பி சொன்னேன். சரி திரும்ப ட்ரை பண்ணலாமா? ரொம்ப வலிக்குது. அண்ணா வலிக்குதுடா, நிறுத்துடா, பண்ணாதடா. அந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட கழுத்துல இதை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. நீ முடியாதுன்னு சொன்னா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன வெறுப்பேத்தாதடா அண்ணா. இந்த இதை வாங்கிக்க. உன்னை அடிக்காம நான் விட மாட்டேன். போடாதடா, நில்லுடா. ஏய் பிராம்பல், வந்து பொடி பார்க்கலாம். உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அப்படியா, வந்து பொடி. உனக்கு மட்டும் தான் ஏமாத்த தெரியுமா? நானும் ஏமாத்துவேன்ல. என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? போடா இங்க. ஆமா, அவன் எங்க போய் தொலைஞ்சான்? உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. இப்ப ஆட்டத்தை பாருங்கடா. திரும்பவும் ஏமாத்திட்டியடா. பிராம்பு எங்க இருக்க? அண்ணா, அந்த லாகர் விக் இங்க வந்துட்டாடா. என்ன சொன்ன? லாகர் விக்கா? சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன்டா. ஓடாதடா, நில்லுடா. லாகர் விக். வேலை முடிஞ்சுடா சாமி. இந்த தடியை எங்க ஓடி போனா? லாகர் விக்கு அநேகமா அவகிட்ட தான் சிக்கி இருக்கணும். கொஞ்சம் எழுந்துடுறா தம்பி. எழுந்துருச்சு மாமாவை பாரு. லாகர் விக், எதுக்குடா இப்படி பண்ண? என்னையா பிராபுலு, சிக்கிட்டேன்னு தெரிஞ்சு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற பாத்தியா? நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்டோ, அதே மாதிரி ஒன்னையும் விட மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணுவேன்? பண்ணா திரும்ப நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த கரடி காலர் கையில் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா போச்சு.
இப்போ நாம அந்த பிரயரோட கழுத்துலயும் மாட்டி விட்டா எப்படி இருக்கும்? நல்ல வேலை, இந்த மாதிரி பண்றதுக்கு கரண்ட் செலவு சல்லி பைசா கூட ஆகல. இந்த 2 காரடிகளை மட்டும் கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த மொத்த காட்டையும் நம்ம கூறு போட்டு வித்துறலாம். அதுக்கப்புறம் பணக்காரனாவும் ஆயிடலாம். இவனுங்க கதையை முடிச்சுட்டு நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்டா. சரி, இப்ப உள்ள போயிட்டு வந்துருவோம். பிராமல், அண்ணா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அண்ணா. ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ற, எனக்கு பயமா இருக்கு. என்ன டார்ச்சர் பண்றான். இது இருக்குல்ல, இதை என் கழுத்துல மாட்டிட்டான். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அது இல்லாம எனக்கு ரொம்ப வலிக்குது. பிராமல், நான் எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வரேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? சூப்பர் அண்ணா, நான் வந்துட்டேன். இதை எப்படியாவது எடுக்கணும்டா. இரு தம்பி, இந்த கலர்ல வந்து கரண்ட் ஷாக் அடிக்கணும்னு சொன்னல? ஆமாண்டா, நான் கரெக்டுடா. இது ரொம்பவே ஆபத்தானது. ரொம்பவும் பயமா இருக்கு. இப்ப பாரு, இத வச்சு நான் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போறேன் பாரு. என்னடா யாரையும் காணோம்? ஆரம்பத்தில் அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். இந்த ஆப்பிள கொண்டு போய் வைப்போம், அப்புறமா அவனுக்கு ஆப்பு வைப்போம். அனஸ்தீசியா. அந்த 2 கரடிகளையும் இப்போ ஒன்னா வச்சு நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டியதுதான். அற்புதம். இப்போ அவனுக்கு வந்து சிக்கிற வரைக்கும் நாம இங்க காத்திருக்கணும். சாப்பாடு வேணுமே, டெலிஷியஸ் சாப்பாடு வந்துட்டானா? டெலிஷியஸ். என்ன ஒரு அருமையான விடியல். ஆப்பிள்ஸ். இந்த ஆப்பிள்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாத்தையும் சாப்பிடியா? என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். என்னடா இது, தலையெல்லாம் சுத்துது. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவ்வளவுதான்டா. தரமான சம்பவத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. என்னடா நடக்குதுங்க? அப்ப நான் இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சா என்ன ஏமாத்திட்டியாடா நீ? சரியா சொன்ன லாகர்விக், நான் புத்திசாலி. நான் உன்னை அப்புறமா வந்து பிடிச்சுக்கிறேன்னா சரியா? தொப்பைய கொண்டு வந்து எங்கேயா போதுற? நீ எப்படா வெளியே வந்த? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான்ல நீ. இப்போ இத மாறுறா. உன் கழுத்துல இருந்த காலர் எங்கடா? அச்சோ, ஒன்று கூட்டிட்டானுங்களே, என்ன கும்மி அடிச்சிருவானுங்களே. ஒன்னு தெரிஞ்சுக்க, என் தம்பியை யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன். எங்க கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண கூடாது. ஆத்தாடி, கிட்ட வந்து என்ன என்னையா பண்ண போறீங்க? வேணாம், கிட்ட வராதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க. நான் இப்ப எங்கயா இருக்கேன்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இருந்து இறக்கி விடுங்கடா, பயமா இருக்குடா. என் திமிரு பிடிச்ச கரடிகளா, இறக்கி விடுங்கடாங்கறல்ல. நீ எங்களுக்கு என்ன பண்ண பாத்தியோ அதை நாங்க உனக்கு பண்றோம். சரியா சொன்னடா. அது எவ்வளவு வலிக்கணும் அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ஆப்பிள்ஸ் நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? முட்டாள்தனமா கேள்வி கேக்குறிய. நம்ம வீட்டு வாசல்ல இருந்துச்சு. டேய் தம்பி, நீ இத அந்த லாகர் விக்க கொடுத்தான். பிரேயர் பிராம்பிள். ஹே பிரேயர் பிராம்பிள், காது கேட்கவே இல்லையா? சீக்கிரமா எழுதுங்க. அட இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க.
நான் என்ன கையில வச்சிருக்கேன்னு. சாப்பிட ஏதாவது கொண்டு வந்தியா? எங்க அதை காட்டு. ஏய், இது லாகர்விக் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இது என்னன்னு தெரியல. ஆ இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்னது அது? இது ஏதோ டப்பாடா. இதோட வாசனையே வினோதமா இருக்கு. இது எனக்கு பிடிக்கல. ஹே பிராம்பிள், நான் மரியாதை உன்கிட்ட கொடுத்தா எதுக்காக தூக்கி போடுற? அவனை விட அவனுக்கு முக்கியமானதே சாப்பாடு தான். இது என்னதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேம்பர்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன். இருங்க காட்டுறேன். இங்க பாருங்க, இது பேரு வத்திப்பட்டி. வத்திப்பட்டியோ? அதேதான். இந்த குச்சியில நெருப்பெரியும். மனுஷங்க கண்டுபிடிச்சதுல இது வரைக்கும் பல விஷயங்கள் நமக்கு உதவியா இருக்கும். ஆனா இது இருக்கே, இது ரொம்பவே ஆபத்தானது, நமக்கு தேவையில்லாதது. இப்ப பாத்தீங்களா? எனக்கு அந்த குச்சி எல்லாம் வேண்டாம். எனக்கு 1000 ஆப்பிள் கொடு போதும். இத வச்சு நாம நிச்சயமா விளையாடவே கூடாது. தேன் நல்லா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு. என்ன இது வாசனை? ஏதோ கருகிற வாசனை வருது. நெருப்பு பத்தி சீக்கிரம் ஏதாவது பண்ணு. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணாகலையே. சரிவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போடு. இது எல்லாமே ஓ தப்பு தாண்டோ. நீ தானே அதை என் மேல போட்ட. அது தெரியாம நடந்துருச்சு தம்பி. இனி அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுடா. என்ன மன்னிச்சிரு தம்பி. அடடா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இது பார்பிக்யூ. அந்த வாசனை விக்கோட வீட்ல இருந்து தான் வருதுன்னு தோணுது. அப்ப வா, அங்க போய் பாத்துருவோம். இருங்க, நானும் வரேன். அந்த பார்பிக்யூ சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வறட்சியான காலத்துல காட்டுக்குள்ள பார்பிக்யூ வைக்கலாமா இவன்? இதனால தீ பிடிச்சுக்காது. இவன் ஒரு முட்டா பையன். தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க போறான் பாரு. சரிவா? எல்லாமே நல்லா இருக்குடா அண்ணா. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சது. தம்பி என்னடா பண்ற? அமைதியா இரு. ஒரு மனுஷன் சிக்கன் தான் ரொம்ப சுவைச்சு சாப்பிடுவான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியா இரு தம்பி. உன்னால நம்ம எல்லாருமே இப்ப மாட்டிக்க போறோம். என்னால பொறுக்க முடியல. சத்தம் போடாதடா. நீங்க மட்டும் சாப்பிட்டா எப்படி? எனக்கு கொடுங்க, கொடுங்க. குண்டு பசங்களா, கொடுங்க. சாரி குள்ளமாண்டு. இந்தா நீ இத சாப்பிடு. பரவாயில்லையே, இது கூட நல்லாதான் இருக்கு. பேசாம விக்கு மரம் வெட்டுற வேலையை விட்டுட்டு பார்பிக்யூ பண்ணலாம். இப்போ எல்லாம் தயாராயிடுச்சுடா. ஆஹா, என்ன அருமையான வாசனை. இப்போ இதை சாப்பிடுவோமா? என்ன இந்த கரடிங்க என்னடா பண்றாங்க? அட திமிரு பிடிச்சவங்களா, இந்த 2 கரடிகளும் நம்மளோட விருந்தையே இப்படி கெடுத்து வச்சிட்டாங்களே. அருமையா இருந்துச்சு. பிராம்பிள், இன்னொரு ட்ரம் ஸ்டிக் எடுத்து தரியா? சரிடா. எங்க போச்சு ட்ரம் ஸ்டிக்? ஏய் பிராம்பிள், இதையாடா நீ தேடிக்கிட்டு இருக்க? பிராம்பிள், உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன வேடிக்கை பாக்குற? நாம மாட்டிக்கிட்டோம். ஏடா ட்ரம் ஸ்டிக்கடா உங்களுக்கு வேணும்? இருங்கடா, நான் தரேன். கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்து சாப்பிடு.
பொறுத்தது போதுன்னா பொங்கி எழு இதுதான் எடுத்துக்கங்கடா தொண்டையில அப்படியே சிக்கி விக்கி சாவுங்கடா பரவாயில்ல இப்ப அந்த விக்கி நமக்கு எல்லாத்தையும் தரோம் எனக்கு போடு நிறுத்துக்கடா டேய் நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா இப்ப பாருங்கடா இனிமே உங்களுக்கு பசிக்குதாடா சுட சுட பொட்டேட்டோ சிப்ஸ் தர சாப்பிடுறீங்களாடா இந்தாங்கடா சுடுது லாகர்விக் நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க யாரடா நானா என் பார்பிக்யூ திருடி சாப்பிட்டீங்களே நீங்க தான்டா எல்லாம் மீறி போறீங்க வாசனை ரொம்ப நல்லா இருக்கே அச்சச்சோ என் வால் பத்திக்கிச்சு யாராவது வந்து சீக்கிரமா அணைங்க காப்பாத்துங்க 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 அச்சச்சோ காப்பாத்துங்க பெரியவனே சின்னவனே வந்து காப்பாத்துங்க டேய் என்னடா இருக்கீங்க நான் எரிஞ்சிட்டு இருக்கேன் காப்பாத்துங்க அணைங்க என்னால முடியல எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு என்ன சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க ஐயா வீட்டுக்குள்ள போகாதடா டேய் ஆடச்சே ஏ சுண்டலி வாயா என் பாத்ரூமை விட்டு வெளியே வாடா நான் இப்போதான் அதை புதுசா புதுப்பிச்சேன் வெளியே போடா ராஸ்கோல் இங்க பாருங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது எஸ்கேப் ஆயிடலாம் அவன் வீடு முழுக்க ப்ரூம் ஸ்டிக்க வச்சிருக்கான் அவன் என்ன உளறிட்டு போறான் வீடு ஃபுல்லா ட்ரம் ஸ்டிக்கா தானே இருக்கணும் ஆனா இரு லாகர்விக் எதுக்கு நமக்கு இவ்வளவு சாப்பாடு தரா உங்களை இப்ப வெட கோழிய தொங்க விடட்டுமாடா சொல்லுங்கடா அவன் கண்டு வச்சிருக்கான் லாகர்விக் அங்க பாரு உன் வீட்ல இருந்து புகை வருது அங்க பாரு இதுக்கெல்லாம் ஏமாறாட விக்கு என்னோட வீடு அச்சோ எனக்கு இருந்த ஒரே ஒரு வீடு இப்படி பத்திக்கிட்டு எறியுதே இப்ப நான் என்னடா பண்ணுவேன் அடடா இது மோசமான விஷயம் தான் இருக்கு என்ன பண்றது நான் என்ன பண்றது தண்ணி நகர்ந்து போகலாம் அத வச்சு என்னடா பண்ண போறோம் ஏய் வழியை விட்டு போகடா இது பத்தலையே இன்னும் வேணும்டா தண்ணி வேணுமே என்னால முடியலடா இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இன்னும் தண்ணி வேணும் குடிங்க இப்ப பாரு நானும் உனக்கு உதவுறேன்டா என்ன தண்ணி கொண்டு வா இந்த புடி இவங்க எனக்கு நிஜமாவே உதவிதான் செய்யறாங்களா நீங்க எனக்கு உதவியா செய்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றியா ஒரு வழியா நெருப்பு அடைச்சாச்சுறான் எங்க போனோம் நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் நல்லவனுக்கு நடிச்சா கடைசியில தரமா செஞ்சு விட்டு போயிட்டீங்களா கடைசி நேரமா பார்த்து என் காலை வாரி விட்டுட்டீங்களே ஒரு வழியா வந்துருச்சா
ஆஹா, என்ன சுவையா இருக்கு. நம்ம வாயில அப்படியே சுவையோட கடல் இருக்கிற மாதிரியே இருக்கு. டெடி பேர் குட்டி, நான் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன். சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருதுடா. அற்புதம் யா, நல்லா மொறுமொறுன்னு வேற இருக்கு. முதல்ல காட்டுக்குள்ள போய் வேலையை முடிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிடுவோம். என் கரடி குக்கீஸ், அப்புறமா வந்து நான் உங்களை சாப்பிட்றேன். என்ன கரடி குக்கீஸ் வச்சிருக்கானா? ஆஹா, அந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட தொல்லை இல்லாததுனால இன்னைக்கு நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்கு என்ன ஆச்சு? என் டெடி பேர் குக்கீஸ் ஒன்னுத்தையும் காணோம். ஆனா இங்கேயும் இல்லையே. என்னோட குக்கீஸ் எல்லாம் எங்கேயா போச்சு? என்னடா இது? கரடிகளோட கால் தடம். இந்த இடத்துக்கு வந்து திருடி திருடினது நீங்க தானே, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. நீங்க மட்டும் என் கையில சிக்கினீங்க. கொஞ்சம் இரு, அந்த கரடிகளுக்கு கரடி குக்கீஸ்னா அவ்வளவு பிடிக்கும்னா செஞ்சிருவோம். ஹலோ குக்கி பாய், கரடி குக்கீஸ் இருக்குல்ல, அது எனக்கு ஒரு 3 பாக்கெட் குடியா நீ? நிச்சயமா சார். சோழியை முடிச்சு போடுறேன். இந்த வாட்டி அவங்கள சில்லு சில்லா செதைச்சு விடுறேன் பாடுறா. கரடி குக்கீஸ் நல்லா இருந்துச்சு. அண்ணா எழுந்துடுறா, சாப்பிட ஏதாவது போய் தேடுவோண்டா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இத வச்சு எப்படி பிடிக்கிற பாருங்கடா. திமிரு பிடிச்ச கரடிகளா, இதை தொடர்ந்து அப்படியே வந்தீங்கன்னா நிறைய சாப்பிடலாம். வாங்கடா வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் அண்ணா எழுந்துடுறா, சீக்கிரம் எழுந்துடுறா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, வாடா. நான் வரடா தம்பி, நீ போ. சரி போ, நீ வராத, இங்கே கடை, நான் ஏதாவது போய் சாப்பிடுறேன். அச்சோ, அப்போ நான் தனியா தான் போய் சாப்பாடு தேடி சாப்பிடணும். அப்படியே தூங்கிக்கிட்டே இருடா தடியோ. நான் சாப்பாடு கொண்டு வரும்போது கை மட்டும் வைய, அப்படியே கைய உடைச்சு போட்டுறேன். எஸ், எங்க இருக்கு? இங்க ஏதோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. கரடி குக்கீஸ், இது ரொம்ப சுவையா இருக்கும். இன்னொன்னு இருக்கு. அட, இங்க ஒண்ணு இருக்கு. ஆஹா, அங்கேயும் ஒண்ணு இருக்கு. அப்படிதான்டா தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே வாடா. உன்னை இந்த விக்கு என்ன பண்றான்னு மட்டும் பாடுறா. என்னடா இது? இந்த விக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, அப்ப ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கான். சரி, அப்ப நம்ம பசங்களுக்கு சொல்லிடுவோம். இங்க ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு, இங்க நிறைய இருக்கு. அட்டகாசம், நம்ம விரிச்ச வாழையில வந்து விழுந்துட்டான். பாத்தியா, அந்த விக்கு இதை எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்கான். இந்த குக்கியா? அப்பதான் அவன் ஏதோ திட்டம் போடுறான்னு சுதாரிச்சேன். அதனாலதான் உன்கிட்ட உடனே ஓடி வந்து சொல்ல வந்தேன். லாகர் விக்கு, இந்த குக்கி குக்கியா? அச்சோ, பிராம்பிள். இன்னொன்னு. அப்படிதான்டா, சீக்கிரம் உள்ள போடா. கடவுள வந்த மாதிரியே இருக்கு. இது ஒண்ணு குக்கி மிஷின் இல்லையே.
இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு பாத்துறேன்டா. லோகர் வீக், என்ன வெளியே விடுடா. அங்க பாரு, அவன் இங்க இருக்கான். பிராமல், ப்ரோயர், டேய் அண்ணா, எப்படியாவது சீக்கிரமா என்ன வெளியில எடுடா. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, அவன் என்ன ஏமாத்திட்டான். அந்த கரடி குக்கீஸ் வச்சு என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான்டா. இப்ப மட்டும் நான் இங்க வெளியில வந்தனா அவனை ஒரே அடி அடிச்சிருவேன். பூட்டா, பிராமல், அந்த விக்கி இப்ப எங்க இருக்கான்? டேய் அண்ணா, அவன் வீட்ல தான்டா இருக்கான். சாவியும் அவன்கிட்ட தான் இருக்கு. என்ன ஒரு அற்புத சுவை கொண்ட கரடி குக்கி. இதோட சுவையில மயங்கி வார்த்தையே வராது. இத வச்சு அந்த கரடி பசங்களை சுலபமா புடிச்சிடலாம். அவ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். அங்க பத்தி அந்த குக்கீஸ் இன்னமும் ஒரு பேக் இருக்கு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பேக்ல குக்கீஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு வா. அப்புறம் நாம இத இங்க வைப்போம். அந்த கொழுப்படுத்த கரடிகள் எல்லாமே பாவம் தான். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள அவங்க டாய்லெட் பேப்பரை எங்கன்னு போய் தேடுவாங்க. அவ்வளவுதான், வா கிளம்பலாம். ஓ, நாம கொஞ்சம் குக்கீஸை சாப்பிடுவோம். அகாய வயிறு. என்ன இப்படி புடிங்கின்னு போகுது? என்னடா அது? என்ன காணாம போயிட்டா? நான் பறப்பேன், நான் பறப்பேன், நான் காத்திலே பறப்பேன். இது இவன் வேலைதானா? இந்த சுண்டலி எனக்கு தெரியாம சாவியை சுட்டுருக்கணும். டாய் வாடா இங்க. உன்னால முடிஞ்சா பிடிச்சுக்கோ, உன்னால முடிஞ்சா பிடிச்சுக்கோ. முடியாது, முடியாது. உன்னை இப்ப நான் பிச்சு எறிகிற பாடுறா. ஓடுனா மட்டும் உன்னை விட்டுடுவோமாடா? ஓடாதடா, நில்லு. டேய் வாடா இங்க. சிக்குனாடா சிறுவண்டு. இப்ப எப்படா நீ தப்பிப்ப? இந்த விக்கு கிட்டே வந்து சிக்குன பாத்தியா? உங்களுக்கு என்னடா வேணும்? என்கிட்ட வராதீங்க. என் செல்லங்களா, கோபத்துல என்ன எதையும் பண்ணிடாதீங்கப்பா. சிங்கத்தை சிறையில் அடைக்காதீங்கடா. செல்லையே செதச்சிருவண்டா. என்ன வெளியே விடுங்கடா. குஞ்சு மிட்டாய் வாங்கிடா. வேலை முடிஞ்சது. போட தம்பி, இங்க இருந்து கிளம்பலாம். டேய் குண்டர்களா, போட்டு விடுங்கடா. தெரியாதனமா அந்த குக்கீஸை சாப்பிட்டேனே, வயிறு வேற கலக்குது.
யாராவது அடடடடா, நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா? யார் யாது? இனியா வேணும்? என்ன வெளியில கேக்குறியா? என்ன கோவப்படுத்துறியா? இந்த வாரத்துக்கு வர வேண்டிய போட்டோ இன்னும் வரல. ஐயா நீங்களா? இன்னைக்கு நீங்க எப்படியா இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். நாளைக்கு அந்த கட்டைகள் இங்க வந்து சேரல. அதுக்கப்புறம் உன்னோட சீட்டை பாத்துக்கோ. இது எல்லாத்துக்கும் அந்த கரடிங்க தான் காரணம். என்னைய வேலை செய்ய விடாம எல்லாத்தையும் அதுக்கு கெடுக்குதுங்க. ஆனா அதுக்கு தொல்லையெல்லாம் கூடிய சீக்கிரமே ஒழிய போகுதுடா. ஏன்னா என்கிட்ட தான் இப்போ ஒரு சீக்கிரட்டான வெப்பன் இருக்குது இல்ல? என்னடா இது விசித்திரமா இருக்குது. இதுக்கு எங்க போச்சுங்க? எந்த மரத்துலயும் ஒரு தேனி கூட்ட கூட காணவே. என்னையாவது ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விடமாட்ட மாறமே. நம்ம டார்கெட் அங்க இருக்கு. இது இந்த விக்காச்சே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப நம்ம பண்ண வேண்டியது இந்த டிராக்கிங் டிவைஸ் அந்த கரடிகளோட வயித்துக்குள்ள அனுப்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதுக்கு எங்க போனாலும் நம்ம ட்ராக் பண்ணிடலாம். என்ன சொன்னா? எவுக்கு நீ ஒரு பெரிய புத்திசாலிடா. என்ன தைரியமா இத பண்ணுவா? இந்த விஷயமா? அவ்வளவுதான். என்கிட்ட வராதீங்க. என்ன தொல்லை பண்ணாதீங்க. என்கிட்ட வராதீங்க. போங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிடலாம். பாத்தியா தேன் கூடு? டேய் அண்ணா என்னடா கிடைச்சது? தேனா? டேய் அண்ணா இதுல பாத்தியா நிறைய தேன் இருக்க மாதிரி இருக்கு. டேய் அண்ணா எனக்கும் குடுடா. டேய் குடுடா. ஐயோ இதா எனக்கு நீதான் சூப்பரான அண்ணே. இல்லடா கண்ணு வச்சிருவீங்க. ராபு இங்க வாங்க. கைஸ் அத சாப்பிடாதீங்க. அதுல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. என்ன ட்ராக்கிங் டிவைஸஸா? இதுக்குள்ள தேடி பாரு. ஏய் பிராம்பல் இத பாத்தியா? அண்ணா இதுல கூட ஒன்னு இருக்கு. இதத்தான் வாரன் பாத்துக்கணும். வாரன் இந்த டிவைஸ் நீ பார்த்தன்னு சொன்ன? ஆமா உன் வாயில இருக்கே அது மாதிரி தான். டேய் அண்ணா இந்த டிவைஸை வச்சு நம்ம எங்க இருக்கோம்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் இந்த காட்டையே அவன் கூறு போட்டு வித்துருவான். அவனோட திட்டத்தை நம்ம அழிச்சே ஆகணும். சரியா சொன்ன தம்பி. விக்கு மூளைய குழப்பி விடணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நல்லா ஒர்க் ஆகுதுடா. இப்போ இந்த கரடிக வயித்துக்குள்ள இந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறதுனால அதுங்க எங்க போனாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருப்போம். இதுக்கப்புறம் அதுங்களோட தொல்லை நமக்கு நிச்சயமா இருக்க போறதில்ல. இதுக்கப்புறம் நாம இந்த மரத்தை நிம்மதியா வெட்டுறதோட நாம ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கலாம். அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, அந்த குண்டனுங்க 2 பேரும் எப்படி இவ்வளவு வேகமா இங்க வந்தானுங்க?
சரி பரவாயில்ல விடு. கூடிய சீக்கிரத்திலே நம்ம கிட்ட பம்பு வச்சுக்க கூடாதுன்னு அவனுக்கு கத்துப்பாங்க. இந்த வந்துட்டாங்களா அவங்க? இப்ப வாங்கடா என்கிட்ட. ரெடியோட தம்பிகளா? என்னடா இது அவனுக்கு ரெண்டு பேரையும் காணோம். ஆனா இங்கிட்டு தான் இருக்காங்கன்னு ஜிபிஎஸ் சொல்லுதே. என்னடா ஆச்சு இதுக்கு? சரி பாப்போம். இது அணிலு. ஆனா அந்த கரடிகை எங்க? எங்களையா தேடிக்கிட்டு இருக்கு? அட ஆமாப்பா. எது நீங்களா? எப்படா இங்க வந்தீங்க? காப்பாத்துங்க. வேலை முடிஞ்சது. வாட போலாம். நான் இதை சொல்லியே உண்டா, நீ ஒரு வகையில புத்திசாலிதான். அந்த லாகர்விக் போட்ட திட்டத்தை மட்டும் வாரன் பார்த்துட்டு வந்து சொல்லலன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மோசமா ஏமாந்து இருப்போம். கடைசியில அவன் முகத்தை பாத்தியா? கோழுப்படுத்த கரடிகளா, ஏன்டா இங்க வந்தீங்க? அவன் முகத்தை என்னைக்கும் மறக்க முடியாதுடா. சரியா சொன்ன. ஆனா இன்னமும் அவனோட கதையை முடிக்கலையே. நாம என்னதான் இப்படி பண்ணாலும் அவன் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அதனால நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். சரியா? டேய் அண்ணா, நீ எப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்ப? அது என்னன்னு சொல்லுடா. என்னால முடியல. என்னால இதே மாதிரி காத்துக்கிட்டு இருக்க முடியல. ஒண்ணு நான் அவங்கள வேட்டையாடணும், இல்லைன்னா அவங்கள பிடிக்கணும். என்னது, அவங்க நேரா தான் இருக்காங்களா? டேய் அண்ணா, கூடுடா, ஒரே ஒரு வாட்டி கூடுடா. நீ ஒவ்வொரு தடவை இப்படி கேட்கும்போது முழுசா சாப்பிடுற தம்பி. இந்த வாட்டி அப்படி பண்ண மாட்டேன்டா. நிஜமா தான் சொல்றேன். இந்த வாட்டி எப்படி தப்பிக்கிற பாத்துறடா. என் கை சூப்பர். இன்னும் நம்ம வேலை முடியல தம்பி. என் பின்னாடியே வா. பரவாயில்ல, நம்ம நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. என்ன நேரம்டா இது? ஒரே நாள்ல 2 தடவை சிக்கி இருக்கோம். என்னது இவங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க? டேய் கரடிகளா, நீங்க மட்டும் என்கிட்ட சிக்கினீங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள விக்கு வேகமா போடா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப பாப்போம். அப்படி போடுற அருவாளா, இப்ப நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டிட வேண்டியதுதான்டா. கொஞ்சம் இரு. நாம அப்படியே உள்ள போனோம்னா நம்மளால அவங்க 2 பேரையும் பிடிக்க முடியாதே. அப்படின்னா நம்மளோட வீட்டையே போசிக்கிட வேண்டியதுதான். அந்த மாதிரி பண்ணோம் ஆகும். இவனுக்காக நம்ம வீட்டையே கொளுத்து விட்ட மாதிரி எல்லாம் ஆயிடும். இல்ல இல்ல, என்னால இதை பொறுத்துக்க முடியாதுடா. என்னதான் என் வீட்டுல இருந்தாலும் என்ன, இது ஒரு அற்புதமான தியாகம் தான்டா. ஏன்னா ஒரு வழியா அவங்க 2 பேரோட கதையும் முடிஞ்சிரும்ல. என் குட்டிவாடு நண்பனுக்கு வணக்கம் சொல்லுங்கடா. கிறுக்கு பய பிள்ளைகளா, டாட்டா. என்னோட அழகான அற்புதமான வீடு இல்ல.